شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய மோமின்களே, நோன்பின் சட்டத்திட்டங்களை நாம் பார்த்து வருகின்றோம். சில சகோதரர்கள் கேட்கிறார்கள், வாந்தி எடுப்பதினால் நோன்பு முறிந்து விடுமா என்று. வாந்தி அதை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று தானாகவே வரக்கூடியது, இன்னொன்று நாம் ஏதேனும் தவிர்க்க முடியாத கட்டத்தில் கைவிட்டு வாந்தி எடுப்பது. சில சமயத்தில் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, வாந்தி எடுத்துட்டால் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம், விரலை விட்டு வாந்தி எடுப்போம் அல்லவா. இதற்கும் தானாக வாந்தி வருவதற்கும் வித்தியாசம் உண்டு. தானாக ஏற்படக்கூடிய வாந்தி நம்முடைய செயற்கையினால் இல்லை, அதுவாக வாமிட் வந்துச்சு. அந்த வாமிட் எவ்வளவு ஏற்பட்டிருந்தாலும் சரி, அதனால் நோன்பு முறியாது. ஆனால் நாம் கைவிட்டு வாந்தி எடுத்திருப்போமே, ஆனால் நம்ம கையை கொடுத்து வாந்தி எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நோன்பு முறிஞ்சிரும் கையை விட்டு வாந்தி எடுத்தான். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்ற பொழுது அந்த வாந்தி அதாவது ஒரு வாயுடைய முழுமையான ஒரு வாயு அளவிற்கு இருந்துச்சுன்னு சொன்னால் நோன்பு முறிஞ்சிரும். அதை விட கொஞ்சம் போல் சளி மாதிரி நீர் மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நோன்பு முறியாது என்று சொல்லப்படும். அதே போன்று ரத்தம் வெளிப்படுவதனால் நோன்பு முறியுமா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அதாவது ஏதோ ஒன்றில் இடிச்சுக்கிட்டாங்க, அடிபட்டுருச்சு, ரத்தம் வருது. ரத்தம் வர்றதுனால நோன்பு முறியுமா அப்படின்னு கேட்டால், ரத்தம் வருவதால் நோன்பு முறியாது. ரத்தம் வருவதனால் ஹனஃபி மதஹபில் ஒது முறியும், ஷாஃபி மதஹபில் ஒது முறியாது. ஹனஃபி மதஹபில் ரத்தம் அது எந்த இடத்தில் அடிபட்டதோ அந்த இடத்தை விட்டும் கடந்து ரத்தம் வழிந்தோடி இருக்குமானால் அப்பொழுது ஒது முறிந்துவிடும் என்று சொல்லப்படும். ஆனால் நோன்பு முறியாது, ரத்தம் வர்றதுனால நோன்பு முறியாது. இன்னும் சில சகோதரர்கள் கேட்குறாங்க, மறந்துட்டு ஒருத்தர் நோன்பாளி மறந்துட்டு சாப்பிட்றாரு, அது மறந்துட்டு தண்ணி குடிச்சிட்றாரு, மறந்துட்டு ஜூஸ் ஏதோ ஒன்று மறந்துட்டு செஞ்சிட்றாரு. இப்போ இவருடைய நோன்பு முறியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருகிறது. மறந்ததினால் செய்யப்படக்கூடிய எதை கொண்டும் நோன்பு முறியாது. மறந்ததினால் செய்யக்கூடிய எதை கொண்டு நோன்பு முறியாது. தெரிந்து செய்கின்ற பொழுது தான் நோன்பு முறியுமே தவிர, நோன்பில் தடுக்கப்பட்ட காரியங்கள், அதாவது உண்ணுவது, பருகுவது, மனைவியரோடு உறவில் ஈடுபடுவது போன்ற இவைகள் தடுக்கப்பட்டதல்லவா. இவைகளில் எதுவும் மறந்த நிலையில் செய்தால் நோன்பு முறியுமா அப்படின்னு கேட்டால் நோன்பு முறியாது. எந்த அளவுக்குன்னு கேட்டால் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஒருத்தர் நோன்பு வச்சிருக்கிற ஒரு நபர் மறந்துவிட்டு அவர் சாப்பிடுகிறார் என்று சொன்னால் இன்னமா சகாஹுல்லாஹு தஆமுஹு, அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நோன்பு தான், நோன்பாளி, அவருக்கு ஞாபகம் இல்லை, சாப்பிட்றாரு. அப்போ என்ன காரணம், ரப்பு கொடுத்துருக்கிறான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. நோன்பு முறியாது. எந்த அளவிற்கு என்று கேட்டால், இப்போ ஒரு நோன்பாளி சாப்பிட்றாரு, நம்ம பக்கத்தில் இருக்கோம், நமக்கு தெரியுது ஒரு நோன்பாளின்னு சொல்லி. இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணணுமா சொல்கிறாங்க, அவர் நல்ல திடகாத்திரமாக தான் இருக்கிறாரு, ஆனால் மறந்துட்டு சாப்பிட்றாருன்னு சொன்னால் உடனே ஞாபகப்படுத்திடணும். இல்லை அவர் ரொம்ப பலகீனமாக இருக்கிறாரு, மாபெரும் கஷ்டத்தில் இருக்கிறாரு, ஒரு வகையான சிரமத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தெரியாத மாதிரி இருந்துருங்க என்று சொல்லப்படுகிறது அந்த அளவிற்கு. மேலும் அருமை சகோதரர்களே, ஒரு நோன்பாளி இதே இந்த காரியங்களை வேண்டுமென்று செய்தால் என்னவாகும், வேண்டுமென்று செஞ்சால் என்ன ஆகும்? வேண்டுமென்று செய்தால் கஃபாரா கொடுக்க வேண்டும். நோன்பிற்கான கண்ணியம் இருக்கிறது அல்லவா. நோன்பை ஒருத்தர் வச்சுட்டாருன்னு சொன்னால் அதை வேண்டுமென்று முறிப்பதற்கு எத்தகைய அனுமதியும் இல்லை. வேண்டுமென்றே முறித்தால், வேண்டுமென்று சொன்ன அர்த்தம் வேண்டுமென்று உணவருந்தியோ தெரிந்து, நோன்பாளின்னு தெரிஞ்சோ அவருக்கே தெரியுது ஆனால் சாப்பிட்றார், நோன்பாளின்னு தெரிஞ்சு தண்ணி குடிக்கிறார், நோன்பாளி என்று தெரிந்து கணவன் அல்லது மனைவியோடு அவர் உறவில் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் இப்பொழுது இவர்களுடைய நோன்பு முறியும் என்பது மட்டுமல்ல, இதற்கு கஃபாராவும் கொடுக்க வேண்டும். கஃபாராவும் கொடுக்கணும். கஃபாராங்கிறது என்ன? அதாவது ஒரு அடிமையை உரிமை விடுவது, அல்லது அது முடியாத பட்சத்தில் 60 நாட்கள் தொடர்ந்து நோன்பு இருப்பது, அதுவும் முடியாத பட்சத்தில் 60 ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது. யார் சொல்கிறா? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருந்து நாம் பார்க்கின்றோம். ஒரு முறை ஒரு சஹாபி வருவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் ரசூலுல்லாஹ் நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்வார்கள். என்ன செய்து விட்டாய் என்று கேட்கப்படும். நான் பகலில் நோன்பு வைத்த நிலையில் எனது மனைவியோடு உறவில் ஈடுபட்டு விட்டேன் என சொல்வார்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்ன அப்படி செஞ்சிட்டீங்களே அப்படிம்பாங்க. அப்போ வேண்டுமென்று நோன்பாளின்னு தெரிஞ்சு தான் அவர் அப்படி செஞ்சுருக்கிறாங்க. சொல்லுவாங்க, நீ ஒரு அடிமையை உரிமை விடு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, எனக்கு அவ்வளோ ஒன்றுமே இல்லையே, வசதி இல்லையே.
சொல்லாங்க 60 நாள் தொடர்ந்து நீ நோன்பு வை அப்படின்னு சொல்லுவாங்க. 60 நாள் தொடர்ந்து நோன்பு வைக்கணும், இடையில விடுபடக்கூடாது. அதாவது இடையில ஒரு நாள் விடுபட்டால் திரும்ப 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே முழிக்கிறாங்க. அப்படின்னா என்னால் 60 நாள் நோன்பு வைக்கிறதா அப்படிங்கிற மாதிரி முடியாது, ரொம்ப சிரமமாச்சு. அப்போ சொல்லதான் சொன்னாங்க 60 ஏழைகளுக்கு நீ உணவு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. 60 ஏழைகளுக்கு உணவு கொடு. இந்த ஹதீஸ் தான் ஆதாரம். நோன்பை வேண்டுமென்று ஒரு முறிப்பவர் அந்த நோன்பை கலா செய்வது மட்டுமல்ல, அதற்கு பகரமாக கஃபாரா என்று சொல்லப்படும் இந்த பரிகாரத்தையும் நிறைவேற்ற வேண்டும். இந்த பரிகாரத்தையும் நிறைவேற்றணும். இதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டால், இமாமனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்ற பொழுது, அதாவது ஒரு நோன்பாளி அவர் நோன்பை வேண்டுமென்றே முறித்தார். அந்த முறித்ததை நாம் 2 வகையாக பிரிக்க வேண்டும். ஒன்று, மனைவியோடு உறவு கொள்வதை கொண்டு முறிக்கிறார். இன்னொன்று, சாப்பிடுவது குடிப்பதன் மூலமாக முடிக்கிறார். மனைவியோடு உறவு கொள்வதன் மூலம் ஒருவர் நோன்பை வேண்டுமென்று முறித்தால் அவருக்கு மட்டுமே இத்தகைய கஃபாரா உண்டு. ஏன்னு சொன்னால் ஹதீஸில் வந்திருக்கிறது இந்த கொஸ்டினில் தான். அவங்க தன்னுடைய மனைவியோடு உறவில் ஈடுபட்டு விட்டேன் என்று தானே சொன்னார்கள். அதற்குத்தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃபாராவை அறிவித்தார்கள். எனவே மனைவியோடு அல்லது கணவனோடு உறவில் ஈடுபட்டவர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் நோன்பாளியாக இருந்து தெரிந்து இப்படி செய்து நோன்பை முறித்திருப்பார்களே, ஆனால் இந்த கஃபாரா கொடுக்கப்பட வேண்டும். வேறு உண்ணுவதன் மூலம் பருகுவதன் மூலம் வேண்டுமென்று நோன்பை முறித்தாலும் அவர் குற்றவாளி, கலா செய்ய வேண்டும் என்பது வேறு. ஆனால் அதற்காக கஃபாரா இல்லை என இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மதுஹப் சொல்லும். இமாமனா ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹனஃபி மதுஹபுடைய அந்த வழித்தடத்தில் நாம் பார்த்தால் அவங்க சொல்கிறது, இது உறவுக்கு மட்டுமல்ல, தண்ணீர் குடிப்பதன் மூலமாக இருந்தாலும் சரி, வேண்டுமென்றே சாப்பிடுவதன் மூலமாக இருந்தாலும் சரி, அவர்களும் கஃபாரா கொடுக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், நோன்பு அப்படின்னு சொன்னாலே இந்த 3லிருந்து விலகி கொள்ளுதல் என்ற அர்த்தம். ஒன்று ஏற்பட்ட தவறை சுட்டி காண்பித்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஃபாராவை அறிவித்தார்கள் என்று சொன்னால், கேட்கப்பட்டது 1 என்பதால் அது சொல்லப்பட்டது. ஆனால் எப்படி தடுக்கப்பட்ட 3ல் 1க்கு இந்த பிரச்சனையோ, அதே போன்றுதான் மீதி 2 மூலமாக ஒருவர் வேண்டுமென்ற நோன்பை முறித்தாலும் அவரும் கஃபாரா தான் கொடுக்க வேண்டும் என ஹஸரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதுஹப் கூறுகிறது. அப்போ கவனமாக இருக்கணும். வேண்டுமென்று நோன்பை முறிப்பது எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம் அப்படிங்கிறதுல. ஆனால் அதே சமயத்தில் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை எல்லாருமே தெரிந்து கொள்வதில் தவறில்லை என்று கருதுகிறேன். மார்க்கம் அனுமதித்திருப்பதை நாம் பின்பற்றுவதில் தவறில்லை. மார்க்கம் அனுமதித்திருப்பதை நாம் ஏதோ தடை என்று கருத வேண்டாம். ரமலானுடைய நோன்பு காலத்தில் தான், அந்த சஹர் செய்ததிலிருந்து மக்ரிபுடைய இஃப்தார் வரைக்கும் தான் இந்த இவைகள் தடுக்கப்பட்டவை. எப்படி இஃப்தாரிலிருந்து சஹர் வரை உண்ணுவதும் பருகுவதும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றதோ, அதே போன்று அந்த இரவில் தங்களுடைய கணவன் அல்லது மனைவியரோடு உறவில் ஈடுபடுவதும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது தடை செய்யப்பட்டது அல்ல. சில பேர் இல்லை ரமலான் மாதம் அப்பெல்லாம் இது பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது நினைக்கலாம். அப்படி அல்ல. மார்க்கம் அதை நமக்கு தடுக்கவில்லை. உஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமிர் ரஃபஸு இலா நிசாஇக்கும். அல்லாஹ் சொல்வான், ரமலானுடைய இரவுகளில் நீங்கள் உங்களது ஜோடியோடு, மனைவியோடு அல்லது கணவரோடு உங்களுக்கு உறவில் ஈடுபடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. உன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன். இந்த இடத்தில் தான் அல்லாஹ் சொல்வான், அவர்கள் உங்களுக்கும் நீங்கள் அவர்களுக்கும் ஆடையாக இருக்கின்றீர்கள். இதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்படும். எல்லா விதமான பாதுகாப்பு தான் கணவன் மனைவி என்ற அந்த உறவு. கணவன் மனைவி என்ற உறவு என்பது சாதாரணமானது அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆதலால் ரமலானுடைய பகல் காலம் மட்டுமே தடுக்கப்பட்டது, ரமலானி இரவு காலம் தடுக்கப்பட்டது அல்ல என்பதையும் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த நேரத்தில் இன்னொரு சந்தேகம் சில பேருக்கு வரலாம். ஒருவருக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது, குளிப்பு கடமையாயிருச்சு. அதாவது கணவன் மனைவி என்ற உறவின் மூலமோ அல்லது ஆண்கள் தூக்கத்தின் போது அவர்களுக்கு அதாவது விந்து வெளிப்பட்டதாலோ குளிப்பு கடமையாயிருச்சு. ஆனால் அவர்கள் எழுந்திருக்கின்ற நேரம் கடைசி நேரத்தில் எந்திரிக்கிறாங்க. பார்த்தா குளித்தால் சஹர் செய்ய முடியாது, சஹர் செய்தால் குளிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழல். இப்போ என்ன செய்கிறது? மார்க்கம் அதாவது வேகமாக எழுந்து இது போன்ற கட்டங்களில் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அதில் சந்தேகமே இல்லை. வேகமாக எழுந்து குளித்து விட வேண்டும், அதுதான் சிறந்தது. அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் ஒரு தவிர்க்க முடியாத கட்டம் ஏற்படுமானால், குளித்தால் சஹர் செய்ய முடியாது, சஹர் செய்தால் குளிக்க முடியாது என்று சொன்னால், அவர்கள் அந்த நேரத்தில் குளிப்பதற்கு பகரமாக சஹர் செய்து கொள்ளலாம். ஒரு நோன்பாளி ஒருவர் நோன்பை வைப்பதற்கு இத்தகைய அதாவது சுத்தமாகத்தான் இருந்தாக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை.
கட்டாயம் இல்லை, அதான் முறை சிறந்தது, அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இப்படி ஒரு நிர்பந்தம் வருகின்ற பொழுது அவங்க சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்டு விட்டு அப்புறம் குளித்து கொள்ளலாம், சாப்பிட்டுட்டு அப்புறம் குளிச்சுக்கலாம், அதில் தவறு இல்லை. இன்னொரு கொஸ்டின் வருது, சில இப்போ பகலில் நோன்பாளி ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரு, ஒரு ஆணுக்கு அப்படி ஒரு அதாவது தூக்கத்தில் விந்து வெளிப்பட்டு விட்டது. இப்போ இது அவருடைய நோன்பை முறிச்சிருமா அப்படின்னு கேட்டால், பொதுவாகவே எதுவெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதோ அவைகளின் மூலம் நோன்பு முறியாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மறதியாக சாப்பிட்டது குடித்தது கூட என்ன செய்கிறது இல்லை, மறதியான முறையில் ஒருத்தன் உறவு கொண்டா கூட அது நோன்பை முறிக்காதுன்னு சொல்கிறோம். எனவே தூக்கத்தில் வெளிப்பட்டதினால் அவருக்கு கடமையாட இருப்பதினால் அதை கொண்டு அவருடைய நோன்பு முறியாது என்பது தான் சட்டமாகும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சட்டங்களை முழுமையாக பேணி நடக்கும் நசீபை அல்லாஹ் தருவானாக.